மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம பாடம் 1 இயக்கவியலினுடைய 3வது கடைசி பகுதி நாம பார்க்க போறோம். இதுல இப்ப பார்க்கிறது நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. இப்போ இந்த அண்டம் அப்படின்னாக்க இந்த சூரியன் இருக்கு, நிலவு இருக்கு, பூமி இருக்கு, செவ்வாய் கிரகம் இருக்கு, சந்திரன் இருக்கு, எல்லாம் இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்துல எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. இந்த அண்டத்துல நிறைய பொருட்கள் இருக்கும். இதுல இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய 2 துகள்களுக்கு, இந்த 2 துகள்களுக்கு இடையில ஏற்படுகின்ற அந்த ஈர்ப்பியல் விசை, இந்த அண்டத்துல இப்போ இந்த பூமி சந்திரனை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த ஒவ்வொரு பொருளும் இன்னொன்றுக்கு ஒரு ஈர்ப்பு விசையோட செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய 2 துகள்களுக்கு இடையே இருக்கும் ஈர்ப்பு விசையானது, அந்த ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு விசையானது, அந்த ஈர்ப்பு விசை Fன்னு வச்சுக்குவோம். இது இந்த 2 துகள்களினுடைய நிறை இருக்குல்ல, இதனுடைய நிறையை M1 வச்சுக்குவோம், இதனுடைய நிறையை M2 வச்சுக்குவோம். இந்த நிறைகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சோ அண்டத்தில் இருக்கும் 2 துகள்களுக்கு இடையே இருக்கும் ஈர்ப்பு விசை, இது ஒன்றை ஒன்று ஈர்க்குது, இது அதை பிடிச்சி ஈர்க்கும், இது இதை பிடிச்சி ஈர்ப்பு விசை. இந்த அண்டத்தில் இருக்கின்ற 2 துகள்களுக்கு இடையே இருக்கும் ஈர்ப்பு விசையானது அந்த துகள்களின் நிறைக்கு, மாஸ், அதனுடைய நிறைக்கு நேர் விகிதத்துல இருக்கும். அதே சமயத்துல இது 2க்கு இடையில, அதாவது வெயிட் கூட இருக்குன்னு வச்சுங்க, வெயிட் கூட கூட ஈர்ப்பு விசை கூட. இப்ப மேல இருந்து ஒரு கல்லு போடுறீங்க, அப்ப வேகமா கீழே வந்துடுது. அதே சமயத்துல மேல இருந்து ஒரு பேப்பர் அல்லது இலைய போடுறீங்க, அது இப்படியே மெதுவா ஆடி பூமி கிட்ட வர்றதுக்கு நேரம் அதிகமாகும். அப்போ எடை அதிகமான ஈர்ப்பு விசை வேகமா இருக்கும். அதனாலதான் எடை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஈர்ப்பு விசை அதிகரிக்குது. ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று அதிகரிச்சுன்னா அதுக்கு தான் நேர் விகிதம்னு பேர். இப்போ இந்த எடை அதிகரிக்க அதிகரிக்க அந்த 2க்கு இடையில இருக்கிற ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். அதே சமயத்துல 2க்கு இடையில டிஸ்டன்ஸ் கூட இருக்குன்னு வச்சுங்க, இங்க ஒரு பொருள் இருக்கு, இங்க ஒரு பொருள் இருக்கு, 2 ஒன்னை ஒன்று ஈர்க்கிறது குறைவா இருக்கும். அப்போ 2க்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸுக்கு, அந்த டிஸ்டன்ஸை வந்து ஆர்னு வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸை ஆர், அந்த டிஸ்டன்ஸின் இருமடிக்கு, அதனுடைய ஸ்கொயர், அதனுடைய டிஸ்டன்ஸின் இருமடிக்கு இது எதிர் விசையில் இருக்கும். இதுதான் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. அப்போ நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்னு கேட்டா, 2 அண்டத்தில் உள்ள 2 பொருட்களுக்கு இடையே இருக்கும் ஈர்ப்பு விசையானது அந்த பொருட்களின் நிறைக்கு நேர் விகிதத்திலும் அந்த பொருட்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு எழுதுறோம். அப்போ இந்த டெஃபினேஷன் படி இது 2ஐயும் நம்ம எழுதுறோம். அப்போ இது நேர் விகிதம், ஆனா இது தலைகீழ் விகிதம். தலைகீழ் விகிதம்னா என்ன அர்த்தம்? ஒன்னு அதிகரிச்சா இன்னொன்னு குறையும்னு அர்த்தம். இப்போ 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஈர்ப்பு விசை குறையுது. 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் குறைய குறைய ஈர்ப்பு விசை அதிகரிக்குது. அப்போ ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகரிச்சா அதுக்கு தான் எதிர் விகிதம் அல்லது தலைகீழ் விகிதம்னு சொல்றோம். அப்போ இது எதிர் விகிதத்துல இருக்கு, இது நேர் விகிதத்துல இருக்கு. இந்த எதிர் விகிதத்தை நேர் விகிதமா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 1/r². இப்படி போட்டா இப்போ இதை நேர் விகிதமா மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க, இதுவும் நேர் விகிதம், இதுவும் நேர் விகிதம். Fக்கு F பொதுவா இருக்கு, நேர் விகிதத்துக்கு நேர் விகிதம். இங்க M1 M2 இருக்கு, இங்க 1/r². 1/r²ங்கிறத r² கீழே போட்டுக்கலாம். அப்போ F is directly proportional. F நேர் விகிதம் M1 into r². இந்த நேர் விகிதம் அப்படின்னா இது அதிகரிக்க அதிகரிக்க இதுவும் அதிகரிக்குது. இது குறைஞ்சிச்சுன்னா இது குறையும், இது அதிகரிச்சா இதுவும் அதிகரிக்குது.
இப்போ இது 1 அதிகரிக்குதுன்னு வச்சுங்க, அப்போ இதுவும் 1 அதிகரிக்கும். இது 2 ஆச்சுன்னா இதுவும் அதிகரிக்குது. அப்போ இந்த நேர் விகிதம் என்பது ஒரு குறிப்பிட்ட மாறாத எண். அதாவது இது 1 அதிகரிக்கும் போது இது 5 5, இது 1 அதிகரிச்சா இது 5, இது 2 ஆச்சுன்னா இது 10, இது 3 ஆச்சுன்னா இது 15, இது 4 ஆச்சுன்னா 20, இப்படி 5 5ஆ அதிகரிக்கலாம். அல்லது இது 1 அதிகரிக்கும் போது இது 2, இது 2 ஆகும்போது இது 4, இது 3 ஆகும்போது இப்படி 6, இப்படி 2 2ஆ கூட அதிகரிக்கலாம். அப்போ ஆனா ஒண்ணு, இது அதிகரிச்சா இது அதிகரிக்கும். எத்தனை மடங்கு அதிகரிக்கும்? 1 மடங்கோ 2 மடங்கோ 5 மடங்கோ 10 மடங்கோ அதிகரிக்கலாம். அதனால F is equal to இது அதிகரிச்சா இது k மடங்கு kk அதிகரிக்குது. ஒன்னொன்னா அதிகரிக்கும். இது 1 அதிகரிச்சா இது 1, இது 2னா இது 2, 3னா 3, இப்படி இருக்கலாம். அதை இது 1 அதிகரிக்கும் போது இது 2, இது 2 ஆகும்போது இது 4, அப்ப 2 2ஆவும் அதிகரிக்கலாம், 3 3ஆ அதிகரிக்கலாம், 5 5 அதிகரிக்கலாம், அது kk அதிகரிக்கலாம். So F is equal to k m1 m2 r squared. k இன் மதிப்பை 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, k இன் மதிப்பு 1 என்று இருந்தால் F is equal to m1 m2 by r squared. இதான் ஃபார்முலா. F is equal to m1 m2 by r squared அப்படின்னு வருது. இப்போ நான் இங்க kன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்க, இப்போ இது அதிகரிச்சா இதுவும் அதிகரிக்குது. அப்போ இது எவ்வளவு அதிகரிக்குது? இது அதிகரிக்கும் போது இது g டைம் அதிகரிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ g m1 m2 by r squared. அந்த g அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 1 அதிகரிச்சா இது g மடங்கு, அது மாதிரி இது 1 அதிகரிக்க இது g மடங்கு அதிகரிக்குது. ஆக இது அதிகரிக்கும் போது இது அதிகரிக்குது. எத்தனை மடங்கு அதிகரிக்குது? g மடங்கு அதிகரிக்குது. அப்போ F is equal to g m1 m2 by r squared அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதுல g இன் மதிப்பு 6.674 into 10 to the power of minus 11 Newton meter squared, kilogram squared, Newton meter squared. இதுதான் g என்பது மாறாத எண். g என்பது இதை விட இது எத்தனை மடங்கு அதிகரிக்குது. அப்போ g என்பது ஒரு மாறாத எண். அதனுடைய மதிப்பு 6.674 into 10 to the power of minus 11 Newton meter squared kilogram minus 2 square. இதுதான் இதனுடைய வேல்யூ. இதுதான் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம். அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம். அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கத்தை நம்ம G அப்படின்னு சொல்றோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். G புவியீர்ப்பு முடுக்கம். இப்போ ஒரு பொருளை கீழே இருந்து மேல் நோக்கி வீசுறீங்கன்னு வச்சுங்க. அப்படியே ஒரு பொருளை கல்லை மேல வீசுறோம். அப்போ இங்க இருந்து வேகமா போக 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 அப்படியே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே அது 0 ஆயிடும். அப்புறம் மறுபடியும் மேல இருந்து கீழ் நோக்கி வருது. அப்போ கீழ் நோக்கி வரும்போது அங்கிருந்து மெதுவா ஆரம்பிச்சு வேக வேகமா வந்து பூமியை தொடும்போது அதிகமான வேகத்துல இது கீழ் நோக்கி வருது. இதுக்கு என்ன காரணம்? இந்த பூமியானது அந்த பொருளை என்ன செய்கிறது? கீழ் நோக்கி பிடிச்சி இழுக்குது. இதற்கு புவியீர்ப்பு முடுக்கம் என்று பெயர். இதை நாம G என்ற எழுத்தினால குறிக்கிறோம். G is equal to G னுடைய மதிப்பு 9.8 மீட்டர் செகண்ட். 9.8 மீட்டர் செகண்ட் பர் செகண்ட். பர் இப்படி மைனஸ்னு போட்டாலே கீழே இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9.8 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸினுடைய வேல்யூ. கீழே இருந்து ஒரு பொருளை மேல் நோக்கி எரிஞ்சா அந்த பொருள் மேல் நோக்கி மேலே செல்ல 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 குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே 0 ஆகிடும். அதுக்கு மேலே போக முடியாது, 0.
அப்புறம் அந்த பொருள் மேல இருந்து கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்கும். அப்படி கீழ் நோக்கி ஆரம்பிக்கும் போது அதனுடைய வேகம் அதிகரிச்சு, அதாவது முடுக்கம் அதிகரிச்சு பூமியை நோக்கி வெகு விரைவாக வருது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பூமியானது அந்த பொருளை என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட விசையில கீழே பிடிச்சி இழுக்குது. இதுக்கு தான் புவியீர்ப்பு முடுக்கம்னு பேரு. இதனுடைய வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் என்று அளவு. அடுத்தது இந்த ஜிக்கும் உள்ள தொடர்பு. இது ஜி. இதுல நம்ம பார்க்கிறது கேபிட்டல் ஜி, பொது ஈர்ப்பியல் விசை என்பது கேபிட்டல் ஜி. இந்த ஜி என்பது புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ இந்த புவியீர்ப்பு முடுக்கத்திற்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள தொடர்பு, ஜிக்கும் உள்ள தொடர்பு. இப்போ ஜிக்கும் உள்ள தொடர்பு. இப்போ இது பூமி, இதனுடைய ஆரம் ஆர்னு வச்சுங்க. இந்த பூமி மேல ஒரு பொருள் இருக்கு. இந்த பூமி மேல ஒரு பொருள், இந்த பூமியினுடைய எடை எம்னு வச்சுக்கோம். இந்த பூமியினுடைய எடை எம், இந்த பொருளினுடைய எடை ஸ்மால் எம். இப்போ இந்த பூமி மேல ஒரு பொருள் இருக்கு. இது பூமியினுடைய ஆரம், அதாவது பூமியின் மையத்திலிருந்து இந்த அளவுக்கான டிஸ்டன்ஸ். இப்படியே பூமிங்கிறது சர்க்குலர், இதனுடைய மையம், இந்த மையத்திலிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ளது ஆரம். இது ஆரம், இது இதனுடைய எம் இல்லையா? இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? F is equal to G. M1 என்பது இதனுடைய நிறை M, M2 என்பது இதனுடைய நிறை small m by r square. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்றோம். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஈர்ப்பியல் விசை என்பது G M1 M2 ரெண்டு துகள்களினுடைய நிறை by r square. இங்க ரெண்டு துகள்கள்ல ஒரு துகள் பூமி, இன்னொரு துகள் பூமியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பொருள். சோ பூமியின் நிறை கேபிட்டல் M. அப்ப F is equal to G. M1 என்பது பூமியினுடைய நிறை கேபிட்டல் M. M2 என்பது இந்த பொருளின் மீது, இந்த பூமியின் மேல நம்ம வச்சிருக்கிற ஒரு பொருளினுடைய நிறை M. அடுத்தது இது R. அப்போ கேபிட்டல் R ஸ்கொயர். அப்போ இந்த R என்பது பூமியின் மையத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆரம். கிட்டத்தட்ட இதனுடைய வேல்யூ எவ்வளவுனா கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர். இதனுடைய ஆரம் எவ்வளவு? 6378. இதான் கரெக்டா சொன்னீங்கன்னா 6378 கிலோமீட்டர், தோராயமாக 6400 கிலோமீட்டர். பூமியினுடைய மையத்திலிருந்து பூமியின் மேல் பகுதி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6378 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட்டா தோராயமாக 6400 கிலோமீட்டர். இதுதான் ஆர். இது எம், பூமியினுடைய நிறை. இந்த எம்ங்கிறது பொருளினுடைய நிறை. இதுதான் இந்த ஃபார்முலா. F is equal to இது. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் F is equal to ma. F என்பது ஃபோர்ஸ். அது என்ன பண்ணும்? அது F is equal to நம்ம ஏற்கனவே நம்ம நிரூபிச்சிருக்கோம். F is equal to m into v minus u by t அப்படின்னு போட்டு, இந்த v minus u by t என்பது a ஐ குறிக்கிறது. எனவே F is equal to ma என்று இந்த நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு ஒன்று நடத்துறோமா இல்லையா? அந்த நேர்கோட்டு உந்தத்துல இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்த F என்பது ma-க்கு சமம். அப்ப அந்த F க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? ma is equal to gmm by r squared அப்படின்னு வருது. இதுல F is equal to ma. a என்பது முடுக்கம், ஆக்சலரேஷன். ஆனா நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது புவியீர்ப்பு முடுக்கத்தை பத்தி பேசுறோம். அப்ப a என்பது g க்கு சமம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு முடுக்கத்தை குறிக்கிறது. அதனால F is equal to ma என்பது F is equal to mg, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ நம்ம இங்க g ஐ பயன்படுத்துறோம்.
அப்போ mg இந்த f க்கு பதிலாக mg is equal to gmm r squared. அப்போ g is equal to gmm இந்த m பெருக்கல் அடுத்த பக்கம் வந்தா என்ன ஆகும், வகுத்தலா மாறிடும்ல. அப்போ m r squared. அப்போ இந்த m க்கு m கேன்சல் ஆயிடுது. அப்போ g is equal to capital G capital M r squared. இதுதான் g. சரி, இந்த g நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த r squared இங்க வந்துருது. அப்போ g r squared by இந்த m இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும், வகுத்தலா மாறிடும். அப்போ இந்த g கண்டுபிடிக்கணும்னா g r squared by m, g கண்டுபிடிக்கணும்னா gm by r squared. இதுதான் g க்கு உள்ள தொடர்பு. இதான் g இது கண்டுபிடிச்சீங்கன்னாவே போதும். g க்கும் உள்ள தொடர்பு. g என்பது புவியீர்ப்பு முடுக்கத்தை குறிக்கும். இந்த g என்பது புவியீர்ப்பு விசையை குறிக்கும். இரண்டிற்கும் உள்ள தொடர்பு. இது நீங்க பண்ணிக்கணும். அடுத்தது புவியின் நிறை, பூமியினுடைய நிறை. பூமி என்ன வெயிட் இருக்கு. இப்போ இதே ஃபார்முலாவை நீங்க எடுத்துங்க, இந்த ஃபார்முலாவை எடுத்துங்க. இந்த mங்கிறது என்ன, m என்பதுதான் இந்த பூமியினுடைய நிறை இல்லையா. இப்போ இந்த m கண்டுபிடிக்கணும்னா m is equal to இந்த r squared இங்க போகுது. அப்போ g வகுத்தல் அடுத்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிடும் by இங்க மேல இருக்கிற பெருக்கல் அடுத்த பக்கம் போனா g ஆயிடும். அப்போ ஒரு புவியின் நிறை என்பது புவியீர்ப்பு முடுக்கத்தையும் இந்த பூமியின் ஆரம் இருக்கு இல்லையா, ஆரத்தினுடைய ஸ்கொயரையும், g என்பது புவியீர்ப்பு விசையையும், இது ரெண்டையும் பெருக்கி புவியீர்ப்பு விசையினால் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், புவியினுடைய நிறை கிடைக்கும். புவியினுடைய நிறை கிடைக்கும். இதனுடைய மதிப்பு 5.972 into 10 to the power of 24. 5.972 into 10 to the power of 24 கிலோகிராம். இதுதான் புவியின் நிறை. ஓகே, இப்போ நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விசை பார்த்தோம், புவியீர்ப்பு முடுக்கம் பார்த்திருக்கோம், ஜிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது புவியின் நிறை என்ன, இதெல்லாம் சிம்பிள், இதை வச்சுக்கிட்டு அப்படியே கண்டுபிடிக்கலாம். புவியின் நிறை என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது நிறை மற்றும் எடை. நிறை மற்றும் எடை. நிறை மற்றும் எடை. நிறை என்பதை இங்கிலீஷ்ல மாஸ்னு சொல்றோம். எடைங்கிறது வெயிட். மாஸ் என்பது ஒரு வெக்டார் அலகு, எடை என்பது ஸ்கேலார் அலகு. வெக்டார் அலகுனா என்ன அர்த்தம், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு திசை மதிப்பு கிடையாது. ஸ்கேலார் அலகுனா என்ன அர்த்தம், எண் மதிப்பும் இருக்கணும் திசையும் இருக்கணும், அப்போ அது ஸ்கேலார் அலகு. அப்போ நிறை என்பது ஒரு வெக்டார் அலகு, எடை என்பது ஸ்கேலார் அலகு. நிறைனா என்ன, ஒரு பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பொருள். இப்போ இது ஒரு புக்கு, இந்த புக்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேப்பர் இதெல்லாம் சேர்ந்ததான் இதனுடைய நிறை. இப்போ எடை என்பது, இப்போ இதுக்கு மேல இப்போ நான் இதை பிடிச்சிட்டு இருக்கேன், பிடிக்கலைன்னா இது அப்படியே கீழே விழுந்துடும். கீழே விழுந்துனா என்ன காரணம், இதை பூமியானது பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ்ல பிடிச்சி இழுக்குது இல்லையா. அப்போ இதனுடைய நிறையின் மீது இந்த பூமி பிடிச்சி இழுக்கிற விசையும் சேருது, அதனாலதான் இதை எடைன்னு சொல்றோம். அப்போ எடை W is equal to mass into G. Gங்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இந்த பொருளின் நிறையோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசையில் சேர்றதுனால தான் இதற்கு வெயிட் கிடைக்குது. அப்போ W is equal to mg. m என்பது பொருளின் நிறை, g என்பது புவியீர்ப்பு முடுக்கம். ரைட். இது W is equal to mg. இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது தோற்ற எடைனா என்ன, தோற்ற எடை.
இப்போ ஆக்சுவல் வெயிட்டுங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு பொருளினுடைய எடையானது சில இடங்கள்ல ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த எடை என்பது அந்த பொருளினுடைய நிறையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு முடுக்கத்தையும் பெருக்கணும். இந்த புவியீர்ப்பு முடுக்கம் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நாம பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கோம். இந்தியா என்பது கிட்டத்தட்ட பூமத்திய ரேகைக்கு மையத்தில் இருக்கு. அப்போ பூமத்திய ரேகைக்கு மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் குறைச்சலா இருக்கும். அப்போ உண்மையாக ஒரு பொருளினுடைய எடையானது நம்ம நாட்டில் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். இதே பொருள வட துருவம் தென் துருவம்னு சொல்றாங்களா இல்லையா? பூமியின் வட துருவம் தென் துருவம். அந்த வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா பூமியின் ஆரம் சற்று குறைவாக இருக்கும். அங்க குறைவாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் கூட இருக்கும். புவியீர்ப்பு முடுக்கம் கூட இருக்கிறதுனால அங்க அந்த பொருளினுடைய எடையானது என்ன இருக்கும்? கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ ஈர்ப்பு பூமியின் மைய பகுதிகளில் புவியீர்ப்பு விசையானது குறைவாக இருக்கும். கூட இருக்கும். பூமியின் மைய பகுதியில இப்போ பூமியின் மைய பகுதியில இந்த ஆரம்ங்கிறது இந்த ரேடியஸ் கூட இருக்கும். இந்த ஆர் கூட இருக்கும். அதனால புவியீர்ப்பு முடுக்கம் குறைவு. இது மைய பகுதியில. ஆனா வட துருவம் தென் துருவம் என்ற துருவ பகுதிக்கு போகும்போது இந்த ஆரின் அளவு குறைவாகும். ஆரின் மதிப்பு குறைவாகும். ஏன்னா ஓரத்துல போகும்போது ரேடியஸ் குறைச்சலா இருக்கும். அதனால அந்த ஜி என்பது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது இன்னொன்று, ஒரு பொருளானது தோற்ற எடை அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்றோம். தோற்ற எடை அப்படிங்கிறது ஒரு பொருள் இன்னொரு இடத்துல இருக்கும்போது சற்று எடை கூடுன மாதிரி தெரியும். சில இடங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எடை கொஞ்சம் குறைச்சலா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அந்த பொருள் தான். இப்போ நீங்கள் ஒரு ராட்டினத்தில் ஆடுறீங்க. ராட்டினத்தில் ஆடி இப்படி இங்கேருந்து இங்கே போட்டு இங்கே கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டு குறைச்சலாம். நமக்கே நம்ம உடம்பு வெயிட்டே குறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வெயிட் அங்கே தான் இருக்குது. ஆனால் குறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரியும். சில இடங்களில் எடை அதிகமாக இருக்கிற மாதிரி தோன்றும். சில இடங்களில் எடை குறைவாக இருக்கிற மாதிரி தோன்றும். இதற்கு தான் என்னன்னு பேரு? தோற்ற எடைன்னு பேர். இப்போ ஒரு லிஃப்ட், மின் தூக்கி. இப்போ நான் லிஃப்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், நான் நிற்கிறேன். இப்போ லிஃப்ட்ல நான் நிற்கும் போது என்னுடைய எடை அப்படியே தான் இருக்கும். என்னுடைய எடை 60 கிலோ அப்படியே இருக்கும். இப்போ மின் தூக்கி மேல் நோக்கி போகுது, லிஃப்ட் மேல் நோக்கி போகுது. அப்போ லிஃப்ட் மேல் நோக்கி போகும்போது இது லிஃப்டினுடைய அந்த தளத்துல தான் நான் நிற்கிறேன். அப்போ என்னுடைய வெயிட்டு அந்த லிஃப்டை கீழ் நோக்கி அழுத்துது. அப்போ கீழே நான் எவ்வளோ வெயிட் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு வெயிட்டும் ஆப்போசிட்ல அது கொடுக்குமா இல்லையா? இது நமக்கு தெரியும். நியூட்டனின் 3வது விதிப்படி நாம ஒரு விசையை கொடுத்தா அதற்கு இணையான எதிர் விசை ஒன்று தோன்றும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த விதியின்படி நாம பூமி லிஃப்ட் மேல நிற்கிறோம். அப்ப நம்ம எடையானது பூமியை இந்த லிஃப்டை கீழ் நோக்கி அழுத்துது. இதற்கு இணையான எதிர்விசை இப்போ லிஃப்ட் கீழே இருக்கும்போது இப்படி நின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா அது பேசாம தான் இருக்கு. இப்போ நம்ம லிஃப்ட் மேலே போகுது. மேலே போக போக நாம ஒரு நம்முடைய எடையானது லிஃப்டினுடைய அந்த லிஃப்ட் மேலே நிற்கிறோம்ல அந்த பரப்பின் மீது ஒரு விசையை கொடுக்குது. அப்போ அதற்கு இணையான எதிர்விசை ஒன்று லிஃப்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து அது மேலே பிடிச்சி தள்ளுது. அப்படி தள்ளும் போது அப்போ ஒரு விசை தள்ளுது. அதனால என்ன ஆகும்னா நம்முடைய எடை அதிகமாக இருப்பதை போல் தோன்றும்.
நம்முடைய எடை எப்படி இருக்கும்? சற்று அதிகமாக இருக்கிறது மாதிரி தோன்றும். இப்போ மேலே போயிட்டு இருக்கு லிஃப்ட், நம்ம வெயிட் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லிஃப்ட் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்குது. கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய எடை சற்று குறைவாக இருப்பதை போல் தோன்றும். சற்று குறைவாக இருப்பதை போல் தோன்றும். இப்போ பூமி கரெக்டா லிஃப்ட் வந்து அந்த கீழ் ஃப்ளோர்ல வந்து அப்படி நின்றுடுது. இப்போ நம்முடைய எடை அதே அளவுக்கு சமமாக இருக்கும். நம்முடைய எடை, உண்மையான எடையும் தோற்ற எடையும் சமமா இருக்கும். உண்மையான எடையும் தோற்ற எடையும் சமம். ஆனா லிஃப்ட்டுக்கு மேல போக போக நம்ம உண்மையான எடை நமக்கு 60 கிலோன்னு வச்சுக்கலாம், மேல போக போக 61, 62, 63 கிலோ, 65 கிலோ இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வர 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 அந்த 60 கிலோங்கிறது 59 கிலோ, 58, 57 குறைவா இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் தோற்ற எடைன்னு பேர். கரெக்டா அந்த இடத்துக்கு கீழே வந்து லிஃப்ட் நின்றுடுது. நின்ன உடனே நம்முடைய எடையும் தோற்ற எடையும் ரெண்டும் சமமாக இருக்கும். இதுதான் இதுல நம்ம தோற்ற எடை. அடுத்தது எடை இழப்பு. எடை இழப்பு. எடை இழப்பு. இப்ப நீங்க இந்த எக்ஸிபிஷன் பொருட்காட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் வீல் இருக்கும். இது என்ன ஆகும்? இப்படி மேல போய் இப்படி கீழே இறங்கும். அப்படி மேல போய் இப்படி கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு எடையே இல்லாதது மாதிரி தோன்றும். இதுக்கு தான் எடை இழப்பு. அப்படி நமக்கு ஆக்சுவலி எடை இழப்பு இல்லை, நமக்கு அப்படி தெரியும். அப்படியே அது அப்படி வேகமாக அப்படி கீழே இறங்கும் போது நம்ம ரொம்ப லைட் ஆகிடும், எடை இழந்த மாதிரி இருக்கும். அந்த எடை இழந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அப்படி கீழே வரும்போது நம்ம பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தோன்றும். அதான் நமக்கு பயமா இருக்கும். இப்போ ஏறும்போது அவ்வளோவா தெரியாது, ஆனால் ஏறும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா ஏறும்போது கொஞ்சம் எடை கூட இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கிருந்து அது கீழே இறங்கும் போது நமக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆக்சுவலாக குறையல, ஆனால் குறைஞ்ச மாதிரி தோன்றும். எடை இழப்பு ஏற்பட்டதை போல் தோன்றும். எடை குறைஞ்சிச்சு. அப்போ எடை குறையுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த பொருளானது பறந்துருமா இல்லையா? அதனாலதான் அது கீழே வரும்போது ஜெயண்ட் வீல்ல இப்படி மேலே ஏறி கீழே வரும்போது பார்த்தா நம்ம என்னமோ பறக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பய உணர்ச்சியை ஏற்படுத்தும். இதுதான் எடை இழப்பு என்று பெயர். அடுத்தது விண்வெளி வீரரின் இடையிழப்பு. விண்வெளி வீரரின் எடை இழப்பு. இப்போ ஒருத்தர் வந்து ராக்கெட்ல நம்ம ஆகாயத்துக்கு அனுப்பிச்சிடும், நிலவுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிடும். அவர் போகும்போது அங்க போன உடனே அவருக்கு ஒரு எடை இழப்பு மாதிரி தெரியும். ஆக்சுவலா அவருக்கு எடை இழப்பு இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்னா, பூமியில இருக்கும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு முடுக்கம் இருந்துச்சு. ஆனா இது பூமியை விட்டு அங்க போன உடனே புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை, அதனாலதான் அவருக்கு எடை இழப்பு தோன்றுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நம்ம சின்ன கிளாஸ்ல நம்ம அப்படித்தான் படிச்சிருக்கோம். ஆனால் அது தவறு. அப்படி இல்லை. ஏன்னா ராக்கெட் ஆனது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் அல்லது ஒரு முடுக்கத்தில் அது இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க அதுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்களும் அதே முடுக்க வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இயக்கத்தினால் உங்களுக்கு எடையானது இழப்பு ஏற்பட்டதை போல் தோன்றுகிறது. அந்த எடை இழப்பு அந்த எடை இழப்பானது 0 ஆயிடுது. அது 0 ஆனதுனால நீங்க என்ன பண்றீங்க? மேல மிதக்குறீங்க. இதுதான் ஒரு புவியீர்ப்பு விண்வெளி வீரருக்கு அது ஏற்படுற ஒரு மதிப்பு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் அது நகர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால நீங்களும் அதே திசை வேகத்துல இயங்கிக்கிட்டே இருக்கீங்க. அதே திசை வேகத்துல நீங்க இங்க இயங்குகிறதுனால விண்கலத்தின் முடுக்கமானது சமமாக இருக்கிறதுனால அது தடையின்றி விழும் நிலை. அதாவது மேல இருந்து ஒரு பொருளை அப்படி கீழே போடுறீங்க, அதுவா சர்ன்னு கீழே வருது. அந்த தடையின்றி விழும் நிலையை ஏற்படுகிறது. அதனால எடை என்பது 0க்கு சமம். அந்த எடை 0க்கு சமமாக இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல மிதக்குறீங்க. ராக்கெட்ல மேல போனோடனே அப்படியே நீங்க சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே மிதந்து போற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மிதப்புக்கு இதுதான் காரணம்.
ஆனால் பழசுல என்ன சொல்லியிருப்பாங்க, புவியீர்ப்பு முடுக்கம் இல்லாததுனால அங்கே நம்ம மிதக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லை. ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் இயங்குது, உள்ளுக்குள்ள இருக்க நீங்களும் அதே திசை வேகத்தில் இயங்குறதுனால உங்களுக்கு தடையின்றி கீழே விழுகின்ற பொருளின் நிலை நீங்க அடைகிறீங்க. அதனால உங்களுடைய எடை ஜீரோவாக மாறிடுது. எடை ஜீரோவாக இருக்கிறதுனால நீங்க காற்றுல மிதக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த நியூட்டன் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள். நியூட்டன் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள். விதியின் பயன்பாடுகள். ஒன்று, இது வானத்துல புதிய கோள்களை கண்டுபிடிக்க, இப்போ புதுசு புதுசாக ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அல்லது ஒன்றுனா கண்டுபிடிக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ புதிய கோள்களை கண்டுபிடிக்க பயன்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோள்களினுடைய நிறை எவ்வளவு, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு என்கின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க பயன்படுது. ஸோ நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியானது புதிய கோள்களை கண்டறிய பயன்படும். கோள்களினுடைய நிறை, கோள்களினுடைய தூரம், அதனுடைய ஈர்ப்பு முடுக்கம், தூரம், ஆரம், ஈர்ப்பு முடுக்கம் இவைகளை எல்லாம் கண்டுபிடிக்க இது பயன்படுது. ஈர்ப்பு முடுக்கம் இவைகளை கண்டறிய பயன்படுகிறது. 3, தாவரங்கள் கீழ் நோக்கி, தாவரங்களுக்கு கீழே வேர் இருக்கு. அந்த வேரானது பூமியை நோக்கி கீழே பிடிச்சி அந்த தாவரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குது. அதுக்கும் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிதான் காரணம். தாவரங்களில் உள்ள வேர்களானது பூமியின் கீழ் நோக்கி வளர்ந்து தாவரங்களை நிலையாக பொருத்தி கொள்கிறது. அதற்கும் இதுதான் காரணம். 3, அடுத்தது இந்த விண் பொருட்கள் எந்த பாதையில போகுது. இப்ப பூமியானது ஒரு குறிப்பிட்ட பாதையில சுத்திக்கிட்டே இருக்கு, சந்திரனானது ஒரு குறிப்பிட்ட பாதையில சுத்திக்கிட்டே இருக்கு. அது எந்த பாதையில சுத்துது என்பதை நிர்ணயிப்பது ஈர்ப்பியல் விதி. ஈர்ப்பியல் விதி தான் அது எந்த பாதையில சுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. சரி, அடுத்தது இந்த விண்மீன்களினுடைய நிறை. இந்த விண்மீன்களினுடைய நிறை அதான் ஏற்கனவே இதிலேயே பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இதனுடைய பயன்பாடுகள். இது அடுத்தது இந்த சாப்டர்ல கடைசியில ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. பயிற்சி வினாக்கள், மாதிரி வினாக்கள் அப்படின்னு ஒரு 3 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அல்லது இந்த கணக்குகளை மட்டும் நாம ஒவ்வொரு பாடத்திலையும் மாதிரி வினாக்கள், பயிற்சி வினாக்கள் என்பதை நம்ம ஒரு தனி வீடியோவாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட 1வது பாடம் முடிஞ்சு போச்சு. பார்த்துங்க, 100 to 100 நம்ம வாங்கணும். தேங்க்யூ.